அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வருடங்கள், கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள், இந்த நிமிஷம் வரை கர்த்தர் நம்மை ஜீவனோடு பாதுகாத்தார். ஆமென். அவர் சமூகத்திலே வந்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் பாராட்டின கிருபைகளை எண்ணி அவரை துதிக்க ஒரு சிறு கூட்டமாய் நாம் இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தொழுதொள்ள முடியாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனபடியாக எங்களை நாங்கள் நிதானித்து பார்த்து பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற வேளையிலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நாங்கள் முருகலை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பு வேண்டி ஆவியாவுடைய கரத்திலே எங்களை யாவரையும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா அவருடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் நடத்தும்படிக்காய், இந்த இடம் முழுவதும் அது பரிசுத்தமுள்ள வல்லமை மூடிக்கொள்ளும்படிக்காய் அல்லது நாங்கள் எல்லோரும் ஒருவப்பட்ட வாயிலை திறந்து அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி வேண்டுவோம். ஹல்லேலூயா. கிருபை இந்த நல்ல ஆண்டவர் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, என் நாமத்தினால் எங்கே கூடுவீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று வாக்குரைத்த நல்ல தேவனே அப்பா, நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டிரப்பா உங்கள் கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஓ, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தொழுவ முடியாதே ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் கண்களை, செவியை, நாவை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்மை தேடாத நேரங்களப்பா, உம்மை நினையாத நாட்கள் ஆண்டவரப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தேவரே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஓ, எங்களை தாழ்த்தி உமது கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமான சத்திய ஆவியானவரே, நீர் எங்கே உண்டு அங்கே விடுதலை. நாங்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, ஓ பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் உண்மை உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்க, ஓ முழு உள்ளத்தோடு அவரை நாங்கள் துதிக்க, எங்களை யாவருக்கும் பலன் தரும்படிக்காய், எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் உமது ஆளுகை இருக்கும்படிக்காய், உமது பிரசன்னம் யாவரையும் மூடிக்கொள்ளும்படிக்காய் மன்றாடுகிறோம் அப்பா. தேவரீர் ஆண்டவரே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரப்பா, இந்த நாளின் நன்மையும் இன்பமாயப்பா எங்கள் யாவருக்கும் அமையும்படிக்காய் மன்றாடுகிறோம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவரப்பா, ஆண்டவரப்பா, இசை வாத்தியங்கள் வாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரப்பா, ஓ கோயில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஓ எல்லோரையும் ஒருமனப்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் தகப்பனே அப்பா உமக்கு நேர்த்தியாய் ஆண்டவரப்பா ஆராதனை செய்ய ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் மன்றாடி நிற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரே, நாமம் உயரட்டும் ஆண்டவர். வந்தவர்கள் யாவரும் அப்பா ஆண்டவரே, கர்த்தரை நாங்கள் கண்டோம், தேவனை நாங்கள் தரிசித்தோம், அவருடைய பிரசன்னம் நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லத்தக்கதாய் தேவாவியானவரே வழிநடத்தும்படிக்காய் மன்றாடுகிறோம் அப்பா. ஓ கர்த்தரை எங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. தேவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரப்பா ஆண்டவர் வாலிபர்கள் கூடி ஆராதிக்க அந்த இடத்திலே ஆண்டவரப்பா, எங்கள் பிள்ளைகளப்பா கூடி அந்த இடத்திலே ஆராதிக்க இடத்திலே அப்பா உமது நாமம் அப்பா உயர்த்தப்படுவதாக, அங்கேயும் அப்பா வந்து பிரசன்னம் அப்பா சூழ்ந்திருப்பதாக ஆண்டவர். இந்த ஜனங்கள் பிள்ளைகள் எல்லாம் அப்பா ஆண்டவரே அப்பா முழு உள்ளத்தோடுமை துதிக்கத்தக்கதாய், ஓ தகப்பனே ஆவியிலே அப்பா தகப்பனே நிறைந்துமை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய், அங்கேயும் பிரசன்னம் நிறைந்திருக்கும்படிக்காய் மன்றாடுகிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்த வழிநடத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக, உமது நாமம் மாத்திரமே மகிமை அடைவதாக. ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் ஒரு வார்த்தையை படித்து நாங்கள் தியானித்து நாங்கள் பாடல் படித்து நாங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆமென். சங்கீத புத்தகம் 116வது சங்கீதத்திலே அங்கே 8வது வசனத்திலே அங்கே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். 116வது சங்கீதம் 8வது வசனத்திலே, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாமே நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தார். அல்லேலூயா. கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்த தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு நினைத்து பார்ப்போம். கடந்த நாட்களில் நாங்கள் ஆத்துமாவிலே விடுதலை இல்லாமல் அல்லது மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்தோம். பாதாளத்தின் அடிமத்தத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கியிருந்த எங்களை தேவன் தாமே நம்முடைய ஜீவனை கொடுத்து எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அங்கே வந்து 12வது வசனத்திலே அதிகாரத்திலே சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதே வசனம் வந்து அங்கே 17 பார்க்கிறோம். பின்பு சொல்லுகிறான், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை
அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அல்லேலியா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். அல்லேலியா. ஒவ்வொரு நாங்கள் இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி நினைத்து பார்ப்போம். எவ்வளவு நன்மை செய்தார். அல்லேலியா. என் வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, எங்கள் சபையிலே எவ்வளவு நன்மை செய்தார். அல்லேலியா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைத்ததற்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலியா. அந்த தேவனை நாங்கள் நன்றி சொல்லி, அல்லேலியா, நன்றி பல வீடும் கட்டுவோம் என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளை எல்லாம் அவருக்கு சொல்லி சொல்லி அல்லேலியா நாங்கள் சபையோர் கூடி நிற்கிற வேளையிலே அல்லேலியா அங்கே சொல்கிறான், ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் அல்லேலியா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே இந்த வேளையிலே நாங்கள் ஜனங்களாய் அவருடைய சபையாய் அல்லேலியா தகப்பனே ஒரே சகோதரர்களாய் கூடி வந்திருக்கிறோம். மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக அல்லேலியா அவர் மற்றவர்கள் கேட்கத்தக்கதாய் அல்லேலியா நாங்கள் சபை இந்த சபையிலே இந்த பிரகாரத்திலே தேவனை நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவருடைய நன்றிகள் சொல்லி நாங்கள் நன்றிப்புடம் பலிபீடம் கட்டுவோம் என்று பாடலை படித்து நாங்கள் தேவனை உயர்த்துவோம். எல்லோரும் உற்சாகத்தோடு பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே பாவம் நீக்கிட கழுவி வெற்றி. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே பாவம் நீக்கிற கழுவி விட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே.
ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையான ஈவுகளுக்காய் தேவரீர் உம்மை நாங்கள் துதித்து புகழுகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரை அப்பா உமது கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே, ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை போஷித்து நடத்தினீரே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்மாவை அழிவுக்கு தப்புவித்தீரே, ஓ மரணத்துக்கு விலக்கி காத்து கொண்டீரே அப்பா. ஓ உம்மை ஜீவன் கொடுத்த ஆண்டவரப்பா, எங்களை மீட்டெடுத்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரை எங்களை சுமந்து வந்த தேவனே, இந்நாள் வரை எங்களை தப்புவித்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. ஓ ஆபத்து காலத்திலே நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருந்தீரே, எங்கள் புகலிடமா இருந்தீரே, ஓ எங்கள் கேடகமா இருந்தீரே, ஓ எங்கள் நம்பிக்கையே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. ஓ எங்கள் கல்வாரி நாயகனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பலத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டி யானவரே, எங்கள் பாவங்கள் எங்கள் சாபங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உண்மையிலே ஏற்றுக்கொண்டப்பா. எங்களுக்கு விடுதலை அளித்தவரே, எங்களுக்கு வாழ்வு அளித்தவரே, ஓ பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோம் அப்பா. இது எங்களை காணாவிட்டால் நாங்கள் அழிந்து போயிருப்போமே ஆண்டவர், நாங்கள் மண்ணாய் போயிருப்போமே அப்பா. உமது கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததே அப்பா, உமது கண்கள் எங்களுக்கு தயவு கிடைத்ததே. ஓ தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவோ. ஓ எங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னமே நீர் எங்களை கண்டீரே அப்பா. அதற்காய் நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ ஜனங்கள் அப்பா இந்த நாளை காணாமல் மறுத்து போய் விட்டார்களே. ஓ துக்கத்திலும் அப்பா சஞ்சலத்திலும் வேதனையும் இருக்கிற வேளையிலே ஓ நீர் எங்களை சுகத்தோடு சமானத்தோடு ஆண்டவர் விடுதலையோடு வாழ வைத்தீரே. ஓ சந்தோஷம் தந்தீரே. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் தந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ இஸ்ரவேலின் தேவனே, எங்களை தூங்காமல் உறங்காமல் இந்நாள் வரை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாக்கிறீரே. அதற்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க அப்பா, ஒன்றுக்கும் குறைவில்லாமல் எங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்ல நாவுகள் போதாது அப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு நன்மைகள் செய்தீங்க ஆண்டவரே. ஓ நாங்கள் நிற்பது நிர்மூலமாக வாழ்கிறதெல்லாம் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிற அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். இந்த நாளும் யாரெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்களோ, தேவன் உங்கள் இருதயங்களை திறப்படுத்துவாராக. ஆமென். அவர்தான் எங்களுக்கு நம்பிக்கையாய். நாங்கள் அவர் மேல் ஒரு 5% 10% நான் நம்பிக்கை வைக்கல, அவர் மேலே நான் 100% நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதனால தான் நான் சொல்வேன், நான் பிழைத்திருக்கிறேன். நான் அவரை நம்பி இருந்தபடியாக தான் நான் பிழைத்திருக்கிறேன். என் வாழ்வில் எவ்வளவோ அதிசயங்கள் செய்தார், ஆச்சரியமாக என்னை உயர்த்தினார். இது நடக்குமோ என்ற வேளையிலே அவர் என்னை நடக்க வைத்தார், மீண்டும் இந்த ஜீவனை தந்தார். ஆமென். அவர் எவ்வளவோ அதிசயங்களை செய்த தேவன், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அதே போல இந்த சங்கீதம் 31 அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 31:1, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். ஆமேன். கர்த்தரை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். இந்த புதுவாழ்வு தேவ சபை இந்த கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை குறித்து தான் அந்த அல்வின் பிரதர் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எடுத்தார். எந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்? வியாதி என்ற ஒரு வியாகுலத்திலே நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். இது நடக்குமோ, இது நடக்காதோ என்று அந்த நாள் அந்த சகோதரங்களுக்கு விளக்கமாக அந்த நேரத்திலே இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எங்களுக்கு எடுத்தார். எதிர்காலத்தை குறித்து விசா இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் தேவன் தாமே உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். மனிதர்களை நம்புறது நல்லம், ஆனால் அவர்கள் இன்றைய விழுந்து நாளை கடந்து போய்விடுவார்கள். ஆனால் அவர் ஒருவர் மாத்திரம் நிலையாக இருப்பவர். வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தின கர்த்தர், இதுவரை எங்களோடு இருந்த கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர், எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறது அவர் ஒருவர் மாத்திரம்தான். வேதத்தில் நீங்கள் அநேகரை பார்க்கலாம். உதாரணத்துக்கு யோபுவை பார்க்கலாம். அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தபடியினால் இழந்து போனது எல்லாம் மீண்டும் அவருக்கு திருப்பி கொடுத்தார். ஆமென். சோதிக்கப்பட்டபின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன தேவன், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவருக்கு சோதனை வருந்தான், உபத்திரம் வருந்தான். ஆனால் ஒரு காலத்திலே சோதிக்கப்பட்ட பின்னு தான் நாங்கள் பொன்னாக விளங்குவோம். அது வரையும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வருகை வரையும் நாங்கள் சந்தோஷம் சமாதானத்திலிருந்து
தந்த ஓட்டத்தை, அவர் தந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து எங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து, கர்த்தாவே சங்கீதம் 31:14 சொல்லுகிறது, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஆமே. அதேபோல் சங்கீதம் 28:7 இன்றைய நாளில் உங்களுக்கு தரப்பட்ட வசனம். சங்கீதம் 28:7 வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆமே. அவரை நம்பியிருந்தபடியாகத்தான் நாங்கள் சகாயம் பெற்றோம். இந்த இடத்துல நாங்கள் உயிரோடு வந்து அவரை ஆராதிக்க வந்துள்ளோம். கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை என்று இந்த பாடல்களை நாங்கள் படித்து மீதியான காரியத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெடிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க. ரெடிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பினேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, கர்த்தரையே நம்புகிறேன், கர்த்தரையே நம்புகிறேன் என்று சொல்லுங்கப்பா. உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்பியுள்ளேன் அப்பா, அறிவித்து மனது வைங்கி செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பினேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உண்மையே நாங்கள் நம்பியுள்ளோம் அப்பா. யாரிடம் நாங்கள் செல்வோம் அப்பா? ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா உங்களோட மாத்திரம்தான் உள்ளது அப்பா. மனிதர்கள் இன்று இருந்து நாளை கடந்து போய் விடுவார்கள் அப்பா. தேவனே, நாங்கள் தலை குனிந்து போவதில்லை அப்பா. என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே அப்பா, உமது பிள்ளைகள் அப்பா, நாங்கள் ஒருபோதும் வெக்கமடைவதில்லை அப்பா. தலைமுறை தலைமுறையாய் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு வாக்குரைத்த தேவன் அப்பா. இதுவரை எங்களை நடத்தினதுக்கு நானும் என் வீடாரும் என் மாத்திரம் அப்பா. இதுவரை எங்களை தாங்கினீங்க அப்பா. குப்பையில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து அப்பா எங்களை உயர்த்திய உமது காருண்யம் ஆண்டவரே, உமது கிருபை அப்பா. இதுவரை எங்களை நடத்தினவரே அப்பா. சமாதானத்தின் தேவனே, இந்த வந்த ஒவ்வொரு மூலம் இந்த நாளில் நீங்க பேசுங்கப்பா அப்பா. வந்தவர்கள் விடுதலையோடு போக உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சாட்சிகளை கேட்கத்தக்க விதமாகப்பா இந்த நாளிலே உமது பிரசன்னம் இவர்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உமது கரங்களோடு கூட இருந்து நடத்துறதுக்காக நன்றி தகப்பனே. ஆமென். நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்விலே அவர்தான் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அவர் கோலும் தடியும் கொண்டு எங்களை தேற்றுவராய் இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ச்சராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அவர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிற நான் இந்த நாளிலே பிழைத்திருக்கேன். நான் ஜெர்மன் தேசத்தில் இந்த வந்தது அவருடைய கிருபை. நான் பிளான் போட்டதெல்லாம் சறுக்கிட்டு 2-3 வருடம் பின்போடப்பட்டது. ஆனால் அவர் ஏற்ற நேரத்திலே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்பனத்தில் இருக்கிறது ஒரு கோலும் தடியும். நான் சாட்சியாக சொல்லுவேன், அவருடைய கோலால் தான் என்னை, அவருடைய கோலால் என்னை தூக்கி இந்த தேசத்தில் கொண்டு இந்த மில்டங்ஸில் வைத்திருக்கிறார். இல்லையண்டா இந்த நாளிலே நினைச்சு பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பாதைக்குள்ளாக நாங்கள் கடந்து போயிருப்போம். என் குடும்பமே வேறொரு திசையை நோக்கி போயிருக்கும். கர்த்தர் என் குடும்பத்தை மட்டும் அந்த இடத்திலிருந்து தூக்கி கொண்டு இந்த புதுவாழ்வு தேவ சேவையில் அவர் என்னை நடத்தி வருகிறார். அவர் புல்லுள்ள இடங்களை எங்களை மேய்த்துகிறார். அமர்ந்த தண்ணீரண்டிலே எங்களை அப்பா நடத்துகிற கர்த்தர். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து இதுவரை எங்களை நடத்தினார். எவ்வளவோ பாவங்கள் செய்த என்னை தேடி வந்தவர். இந்த இடத்துல நீங்கள் அநேகர் பேர் இப்படியான கடந்து போயிருக்கலாம். எவ்வளோ சாட்சிகளை கேட்டிருப்போம், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று. ஆனால் அதை விட என்னை அவர் நடத்துறது எவ்வளவு மேலான காரியம். கோணலான வழிகளை செம்மையாக மாற்றி அவர் என்னை நடத்தினார். அந்த நல்ல தேவனை உயர்த்தி ஆராதிக்க வரைக்கும். ஆமென். ஒரு காலத்திலே எவ்வளவு பாவக்கட்டுகள் இருந்த எங்களை அப்பா அவர் எங்களை மன்னித்தவர், இரட்சிப்பை தந்து ஆசீர்வதித்து இருக்கிறார். அவருடைய அன்பாலே எங்களை நடத்தி வந்துள்ளார். ஆமென். இந்த நல்ல மேய்ப்பனை நாங்கள் ஆராதித்து இந்த பாடல்களை படித்து மீதியான காரியத்துக்காக நாங்கள் நடத்துவோம். என் மேய்ப்பனா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பனா இயேசு இருக்கின்ற
என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார் தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார் அஞ்சீரேனே நான் அஞ்சீரேனே நான் ஒன்றுக்கும் அஞ்சீரேனே அஞ்சீரேனே நான் அஞ்சீரேனே நான் ஒன்றுக்கும் அஞ்சீரேனே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கு மொழி அல்லவா
துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. ஓ எங்கள் நல்ல மீட்பர் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விட நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவரீர் ஆண்டவரே, என் ஆத்துமாவை தேற்றி ஓ உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறீரே அப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ உமது கோலும் தடியும் எங்களை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறதே அப்பா. ஓ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ நீடித்த நாட்களாய் ஓ உமது சமூகத்தை நாங்கள் நினைத்திருப்போமே ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தெரிந்து கொண்டீரப்பா, ஒன்றுக்கும் உதவாதங்களை அப்பா தேடி வந்து மீட்டெடுத்தீரே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி பலிகள் எடுக்கிறோம் அப்பா. ஓ வழி தப்பி போன ஆடுகளை போல ஆண்டவரே அப்பா, வழி தெரியாமல் அலைந்த எங்களை ஓ தேவரீர் எங்களை தேடி வந்தீரே அப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே. ஓ உமது பிள்ளையா எங்களை மாற்றி அப்பாவென்று கூப்பிட வைத்தவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை நன்றி பலிகள் எடுக்கிறோம். நீரே எங்கள் கண்மலை ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டை அப்பா, நீரே எங்கள் அரணும் அடைக்கலமானவரும் எங்கள் ஆதரவும் ஆதாரமான தேவனப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீங்க ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே அப்பா. உண்மை அல்லாமல் ஆண்டவரப்பா, ஆண்டவரப்பா யார் எங்களை விடுவிக்க கூடும் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் அப்பா யார் எங்களை அப்பா அதை நோக்கமாக இருக்க கூடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல நேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் உமது நேச குமாரனை தந்திரளி எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய அந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த காரியம் வந்து அங்கே பார்க்கிறோம். பேதுரு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சூழ்நிலையினால் இயேசுவை மறுதலித்து அவன் தேவனை விட்டு தூரமாய் போய் நிற்கிறான். அல்லேலூயா. அவன் மறந்தவனாய் இருக்கிறவளிலே தேவ அன்பு திரும்பவுமாய் அவரை தேடி வந்தது. அந்த பேதுருவை கண்டு அல்லேலூயா அவருடைய அன்பை தெரிவித்து அவனுடைய குற்ற மனசாட்சியை அவனை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் அவனை உயிர்ப்பித்து ஊழியங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த அன்பு எவ்வளவு அன்பு! அல்லேலூயா. மறுதலித்த பேதுருவை மீண்டுமாய் அழைத்த அந்த அன்பு இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் யோசித்து பார்ப்போம். நாங்கள் வழி தப்பி போனவளாய் தேவனை விட்டு தூரமாய் இருந்தோம். அவர் எங்களை தேடி வந்து அவர் அன்பை காண்பித்து அல்லேலூயா அவர் இரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்தாரே, அவருடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தாரே. ஹல்லேலூயா. இந்த வழியில் நாங்கள் நினைத்து பார்ப்போம். எவ்வளவாய் நாங்கள் இந்த நேரத்தில் அன்பு கூறுகிறோம். ஆதியிலே இருந்த அந்த அன்பு இப்பொழுதும் இருக்கிறதா, அல்லது பேதுருவை போல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே நாங்கள் தூரமாய் நிற்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். எந்த இடத்திலே நான் இன்றைக்கு நிற்கிறேன்? இயேசு வந்து இந்த முன்னிலையிலே என் பக்கத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கிற போது அல்லேலூயா பேதுரு சொல்ற மாதிரி சொல்லுறோமா? இயேசுவே நீ எல்லாம் அறிவீரன், உமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறோமா? அல்லேலூயா. இந்த வேளையிலே அவருடைய அன்பை நினைத்து பார்ப்போம். அவர் எவ்வளவு அன்பு வைத்தார், நம்முடைய ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்தாரே. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் மாறலாம், நாங்கள் விட்டு தூரமாய் போகலாம். ஆனால் அவர் எப்போதும் நம்மை தேடி வருகிற தேவன். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு, அது விலகாத அன்பு, நம்மை விட்டு எடுபடாத அன்பு. ஹல்லேலூயா. எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறாரே அந்த தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவாய் எங்களை கருசனையோடு நோக்கி மகனே மகளே என்று சொல்லி நம்மை அரவணைக்கிறாரே, நம்மளை மீது கண்ணோக்கமாய் இருக்கிறாரே. நாங்கள் தூரமாய் போகிற போது பரிதவிக்கிறாரே. ஓ அவன் என்னிடம் பெற மாட்டானா, அவளை என்னிடம் பெற மாட்டாளா, ஓ தூரமாய் நிற்கிறான் என்று சொல்லி ஏங்குகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அடித்து துன்பப்படுத்துவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை அரவணைக்கிற தேவன். அந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார். அந்த நேசத்துக்கு நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாக சொல்லுவோம். அப்பா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவர், நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா, என்னை நம்புங்கப்பா. உண்மை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவர், உண்மை விட்டால் வேறு வழி இல்லை ஆண்டவரே. அப்பா உண்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி இந்த பாடலை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடுவோம். இந்த பாடலை உண்மை பாடாத நாட்களும் இல்லையே, உண்மை தேடாத நாட்களும் இல்லையே என்று சொல்லி இந்த பாடலை படித்து
தேவனுடைய அன்பை நாங்கள் எங்கள் காண்பிப்போம். ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக
துதிக்கான மகிமையாகவும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். நன்றவனுமா சங்கீத புத்தகத்தில் 28ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். Let's all read from Psalm 28. சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குவவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லி தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்க துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேன். அவர்கள் கர்த்தருடைய செய்களையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பெலனும் என் கேடவுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவரில் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவரை போஷித்து அவர்கள் என்னென்றைக்கும் உயர்த்தேறலும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். He heard my prayer. ஆமேன். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரே நீர் கேட்கிற தேவனாக இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்களும் எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் கவனித்து கேட்டு அதனதன் காலத்தில் நேர்த்தியாக எங்கள் வாழ்க்கையில் செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த வேலைகளுக்காய், ஆஸ்திகளுக்காய், எங்களுக்கு தந்த குடும்பத்துக்காய் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த வீட்டுக்காய், ரட்சிப்புக்காய் நன்றியோடு சுதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கட்டிடத்தில் ஆராதிக்க தந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சகலத்தையும் நீர் செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Bless this offering, Father. ஆண்டவரே, டைட்ஸை ஆசீர்வதிப்ப, தசம பாகங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே இதை ஆண்டவரே நல்ல வழியிலே ஞானத்தோடு ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தருடைய செழிப்பு எங்கள் மேலே எப்பொழுதும் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ப்ளீஸ் டேக் யூ சீட்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். We welcome you in the name of Jesus Christ and on behalf of New Life Church of God. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சந்தோஷமான நாட்களை உங்களுக்கு தர்றாருன்னு நம்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். ஆமென்.